ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா array.prototype.includes பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு அரேக்குள்ளே ஏதாச்சும் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது நம்ம என்ன பண்ணலாம், we can check it like நம்ம வந்து ஃபைன் வச்சு பண்ணலாம் அண்ட் நம்ம ஃபில்டர் வச்சுக்கோ வேல்யூ வச்சுக்கோ நம்ம பண்ணலாம் அண்ட் so and so. ஓகே, பட் வாட் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் அரேஸ் இல்லை வந்து ஒரு ப்ரிமிட்டிவ் அரேஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து இது மாதிரி இன்க்ளூட்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் இது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 1 2 3 4 5 5 போட்டுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் வந்து லெட்ஸ் அஸ்யூம் லாஜிக்கலாக வந்து எனக்கு வந்து என்னென்னா நம்பர்ஸில் இன்க்ளூட்ஸில் எனக்கு வந்து இந்த அரேக்குள்ளே இந்த வேல்யூஸ்குள்ளே வந்து 3 இருக்கா நான் செக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நான் 3 செக் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் நான் பண்ணுறேன், அதை லாக் பண்ணுறேன், சேவ் அண்ட் அவுட் போய் பார்த்தீங்கன்னா ட்ரூன்னு வருது. பிகாஸ் இந்த 3 வேல்யூ வந்து இந்த அரேக்குள்ளே இருக்குது. ஓகேவா, திஸ் வேல்யூ ஷுட் பி ப்ரிமிட்டிவ்ஸ். நல்லா நான் வச்சுக்கோங்க, ப்ரிமிட்டிவ்ஸ்னால் ஸோ அரேஸாவோ இல்லை வந்து அதுக்குள்ளே வந்து ஆப்ஜெக்ட்ஸாவோ இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸ்ட்ரிங்கு நம்பர்ஸு அண்ட் அது மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ரைட், சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா குயிக்காக வந்து இன்னும் எக்ஸாம்பிள் ரைட் பண்ணுறேன். ஸோ பெட்ஸ் அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா I have dogs, I have cats, I have fish. ஓகே, சூப்பர். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன். இங்கே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு செக் லைக் இங்கே வந்து கேட்ஸ் வந்து இருக்கா இல்லையா செக் பண்ணுறேன். அதை எப்படி செக் பண்ணலாம், அதே மாதிரி பெட்ஸை கால் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது வந்து array.prototype இல்லையா. ஸோ பெட்ஸை கால் பண்ணிக்கிறேன், அரே நேம் வச்சு டாட் அந்த மெத்தடை கால் பண்ணிக்கலாம் இன்க்ளூட்ஸை. ஸோ இன்க்ளூட்ஸ் அண்ட் இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து எந்த சர்ச் எலமெண்ட்டோ அதை நான் போட்டுறேன். ஓகேவா, ஸோ சர்ச் எலமெண்ட் வந்து கேட்ஸ் அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இப்போ இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் அண்ட் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் ட்ரூ வருது. ஓகே, லைன் 8ல். ஸோ லைன் 8னா இதுதான். ஸோ கரெக்டாக இருக்குது. அதே வாட் சப்போஸ் நான் வந்து ஒரு வேல்யூ இல்லாத போகிற வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டைனோசர் போகிற வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் வருது. பிகாஸ் அது வந்து அங்கே இல்லை. கரெக்டாக, கூல். ஸோ டைனோசர் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இன்னொன்று பார்த்தோம். இப்போ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா we have another arguments. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ எந்த இண்டெக்ஸ்லேருந்து சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் லைக் திஸ். ஸோ இங்கேருந்து இன்னும் கேட்ஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ ஹேவ் இன்னும் கேட்ஸ் அண்ட் ஸோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் அப்படி அப்போ நீங்கள் இண்டெக்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து எனக்கு வந்து 0 1 2 எனக்கு வந்து 2க்கு அப்புறமா தான் செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து 2 போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். பிகாஸ் 0 1 2 2க்கு அப்புறமா கேட்ஸ் எதுவுமே இல்லை. கரெக்டாக. ஸோ ஈவன் தோ நீ கேட்ஸ் போட்டாலுமே சரி ஃப்ரம் இண்டெக்ஸ் வந்து அதுக்கப்புறம் தானே போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. அதனால தான் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வருது. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இடத்துல யூஸ் பண்ணுவோம் array.prototype.includes. ஓகே.